ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நாம் இன்றைக்கி பீகாக் சார்ம்ஸ் வச்சு ஒரு ஜடப்பின், அதுக்கப்புறம் இன்விசிபிள் செயின் பெண்டன்ட் ஒன்று எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஏர் எக்ஸசரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு OHP ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தேவையான பொருட்கள் எல்லாமே நான் அந்த நேம்ஸை வந்து இந்த டிஸ்பிளேலேயே எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு OHP ஷீட் எடுத்துகிட்டு ஒரு MDF போர்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத வந்து நான் அந்த ஷீட்டுக்கு கீழே வச்சு அதாவது அந்த சர்க்கிளோட அடையாளத்துக்காக வச்சுட்டு B7000 க்ளூவை வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வயலட் கலரில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸு ஐ ஷேப்பில் இருக்கிறது எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த சர்க்கிள் நமக்கு அடையாளம் தெரியுது பாருங்கள், அதை சுற்றி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது பாதி வந்து நம்மளோட அந்த MDF போர்டு இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் ஷேப்பில் அதில் படுற மாதிரியும், பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்க மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இது வந்து ஃபஸ்ட் லேயர் நம்ம பேஸ்ட் பண்ணி முடித்த பிறகு திரும்பவும் செகண்ட் லேயர் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட் லேயர் முடித்த பிறகு உங்களுக்கு அது எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி அந்த சர்க்கிள் ஷேப்பை அப்படியே கவர் பண்ணிக்கணும். செகண்ட் லேயர் ஒட்டும் போது ஒரு 2 ஸ்டோன் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ திரும்பவும் நான் கொஞ்சம் க்ளூ வந்து உள் சைடில் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணின பிறகு செகண்ட் லேயர் அப்படியே நம்ம அதாவது இப்போ 2 ஸ்டோன் ஒட்டியிருக்கோன்னா அதுக்கு பிட்வீனில் வர மாதிரி, இன்பிட்வீனில் வர மாதிரி அடுத்த ஸ்டோன்ஸை நம்ம ஒட்டிக்கிட்டே வரணும். ஸோ நான் ஃபஸ்ட் லேயருக்கு வந்து எனக்கு இதில் வந்து ஒரு 15 ஸ்டோன்ஸ் கிட்டே ஒட்டினேன். செகண்ட் லேயர் வந்து ஒரு 8 ஸ்டோன்ஸு. அதாவது இதில் வந்து ஒரு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நீங்கள் வந்து இதை ஒட்டிக்கணும். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டாமல், அதாவது சர்க்கிள் ஃபுல்லாக கவர் ஆகாமல் கொஞ்சம் நம்ம அந்த பெண்டன்ட் வைக்கிறதுக்காக நம்ம கேப் விட்டு ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் லேயரும் அதே போல் திரும்ப பேஸ்ட் பண்ணி தேர்ட் லேயர் ஒட்டுறோம் பாருங்கள். ஸோ நீங்கள் இதை ஒட்டும் போது அந்த 2 ஸ்டோன் ஒட்டியிருக்கீங்கன்னா அதுக்கு இன்பிட்வீனில் வர மாதிரி ஒட்டினீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப் நமக்கு அப்படி கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் இங்கே இப்போ ஸ்டிக் பண்ணுறது வந்து இந்த க்ளூ ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் இந்த பீகாக் சாமை நான் ஒட்டுறேன். ஸோ இதை ஒட்டிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிசரால் கட் பண்ணிவிட்டு அந்த இன்பிட்வீன் கேப்பெல்லாம் ட்ரிம்மரால் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன்று செஞ்சதில் வந்து நான் இங்கே ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டினது. இப்போ செஞ்சோம் இல்லையா, அதே பீகாக்கில் இப்போ இன்விசிபிள் செயின் செய்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட் கலர் கோல்டன் கலரில் இருக்க ஃப்ளாட் பீடு ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதை வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அது வந்து சைடில் இருக்க மாதிரி நீங்கள் அந்த பீகாக் மேலே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேக்கை நம்ம கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு MDF போர்டு ஃபஸ்ட்டு ஒரு அளவு எடுத்தோம்ல, ஸோ அந்த சைஸ்லேயே ஒரு பிவாக் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஏர்பின் தான் செய்ய போகிறேன். சாரி, அந்த ஜடபில்லை சொல்லுவோம்ல, அந்த இது தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த பிவாக் ஷீட்டில் வந்து ஒரு கோல்டன் கலர் யூபினை குத்திட்டு நம்மளோட அந்த பீடு இல்லாமல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸில் வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு பிவாக் ஷீட்டால் நான் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா நம்மளோட அந்த ஹேர் ஹுக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஜடப்பின் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சாரீ கலருக்கு மேட்சாக இல்லை உங்களோட ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக வேணும்னா நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு சாரீ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸ் கலர் செலக்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று ஒரு 5 ஜடப்பின்ஸ் வந்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பீஸ் வச்சே இன்விசிபிள் செயின் கூட பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இப்போ அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த கேமரா வெளிச்சம் வந்து இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும் போது மார்னிங் டைமில் எடுத்தேன். இப்போ கொஞ்சம் இருட்டின பிறகு பாருங்கள், இது வந்து வயலட் கலரில் தெரியுது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பர்பிளில் இருந்தது இல்லையா, ஸோ லைட் வந்து கம்மியாகும் போது இது கொஞ்சம் பர்பிளாக இருக்குது. ஸோ ஆக்சுவல் கலர் வந்து இந்த கலர் தான். ஸோ இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் தான் நான் இப்போ காய விட்டுருக்கேன். இது காஞ்ச பிறகு நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம அந்த கேப்லலாம் வந்து ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா நமக்கு ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே நான் ஒரு கோல்டன் கியர் ஒயர் எடுத்திருக்கேன். இன்விசிபிள் செயின் சேருவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அந்த ஒயர் நம்ம எடுத்துகிட்டு
அந்த பீட் நம்ம சைடில் ஒட்டியிருக்கோம்னு சொன்னேன்ல, அதாவது அந்த ரோல்ஸ் வந்து சைடில் இருக்க மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஃப்ளாட் பீடு. ஸோ இது மாதிரி எடுத்து நீங்கள் இன்விசிபிள் செயினோட பெண்டன்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ இந்த இன்விசிபிள் செயின் செய்கிற வீடியோ நான் ஃபுல்லாக போடலை ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை எப்படி செய்கிறதுன்றதை சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.